வணக்கம் நண்பர்களே. வரவேற்கிறோம். இன்று நாம் நம் வீடுகளில் அடிக்கடி காணப்படும் ஒரு அறிகுறியை பற்றி பேசப்போகிறோம். ஆனால் அதன் பின்னால் உள்ள மறைக்கப்பட்ட செய்தியை மிகச் சிலரே புரிந்துகொள்கிறார்கள். வீட்டில் கருப்பு எறும்புகள் வருவது நல்லதா அல்லது அசுபமானதா? அது வரவிருக்கும் செழிப்பின் அறிகுறியா அல்லது ஒரு பெரிய மாற்றத்தின் எச்சரிக்கையா? இன்றைய வீடியோவில் உங்கள் வீட்டின் ஆற்றல், அதிர்ஷ்டம் மற்றும் எதிர்காலத்துடன் ஆழமாக இணைக்கப்பட்டுள்ள கருப்பு எறும்புகளுடன் தொடர்புடைய மர்மங்களை வெளிப்படுத்துவோம். எனவே வீடியோவைத் தொடங்கி இந்த இயற்கை அடையாளத்தின் பின்னால் உள்ள ஆன்மீக உண்மையை அறிந்து கொள்வோம். இந்திய பாரம்பரியம், வாஸ்து சாஸ்திரம், ஆயுர்வேத சகுனங்கள், புராண நம்பிக்கைகள் மற்றும் நாட்டுப்புற அனுபவங்களில் கருப்பு எறும்புகள் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றன. எனவே கருப்பு எறும்புகள் வீட்டிற்குள் வரத் தொடங்கும் போது மக்கள் இயல்பாகவே இது நல்லதா அல்லது அசுபமானதா என்று யோசிக்கிறார்கள். உண்மையில் கருப்பு எறும்புகள் வெறும் சிறிய உயிரினங்கள் அல்ல. பண்டைய நம்பிக்கைகளில் அவை வீட்டின் வளிமண்டலம், வரவிருக்கும் மாற்றங்கள், செல்வத்தின் ஓட்டம், ஆரோக்கியம் மற்றும் குடும்ப நல்வாழ்வு பற்றிய கண்ணுக்குத் தெரியாத செய்திகளை கொண்டு வரும் ஆற்றல் குறிக்கும் உயிரினங்களாக கருதப்படுகின்றன. கருப்பு எறும்புகள் குறிப்பாக செல்வம் மற்றும் செழிப்பின் அடையாளமாக கருதப்படுகின்றன. எனவே அவை திடீரென்று தோன்றி ஒரு காலனியை கட்டத் தொடங்கினால் அல்லது ஒரு குறிப்பிட்ட திசையிலிருந்து ஒரு வீட்டிற்குள் நுழைந்தால் அது ஒரு பெரிய மாற்றத்தின் அறிகுறியாக இருக்கலாம் என்று சொல்வது பாதுகாப்பானது. ஒரு பழைய பழமொழி உண்டு: கருப்பு எறும்புகள் இருக்கும் இடத்தில் உணவு மற்றும் பணத்திற்கு பஞ்சமில்லை. இந்த பழமொழி வெறும் பிரபலமான நம்பிக்கை மட்டுமல்ல, உண்மையான அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. கருப்பு எறும்புகள் பஞ்சம், வறட்சி அல்லது பேரழிவு தரும் ஆற்றல் உள்ள இடங்களில் தங்குவதில்லை. அவர்கள் வீட்டிற்குள் நுழைகிறார்கள் என்றால் அந்த வீட்டில் உயிர் சக்தி வலிமையானது என்றும் இயற்கை அந்த இடத்தை பாதுகாப்பானதாக கருதுகிறது என்றும் அர்த்தம். இந்த காரணத்திற்காக பலர் இதை அன்னபூர்ணா மற்றும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதமாகவும் கருதுகின்றனர். ஏனெனில் கருப்பு எறும்புகள் இயற்கையாகவே உணவு மற்றும் செழிப்பு நிறைந்த இடங்களால் ஈர்க்கப்படுகின்றன. வாஸ்து சாஸ்திரத்தின்படி கருப்பு எறும்புகள் வீட்டிற்குள் நுழைவது பல அறிகுறிகளை கொண்டுள்ளது. அவை சமையலறையை நோக்கி, குறிப்பாக தானிய சேமிப்பு பகுதியை நோக்கி நகர்ந்தால் வீட்டில் உணவு கிடைப்பது அதிகரிக்கும் மற்றும் நிதி நிலைமை வலுவடையும் என்பதை குறிக்கிறது. அவை வடக்கு அல்லது கிழக்கிலிருந்து வீட்டிற்குள் நுழைகிறார்கள் என்றால் அது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. ஏனெனில் இந்த திசைகள் செல்வம், செழிப்பு, அறிவு மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தின் திசைகளாக கருதப்படுகின்றன. கருப்பு எறும்புகள் வீட்டில் கூடு கட்டத் தொடங்கினால் அல்லது நீண்ட வரிசையில் உணவை எடுத்து செல்வது காணப்பட்டால் அது பணத்தின் வருகை, தேங்கிய வேலையில் முன்னேற்றம் மற்றும் குடும்பத்தில் சில நல்ல செய்திகளை தெளிவாக குறிக்கிறது என்றும் நம்பப்படுகிறது. சிலர் இதை வீட்டிற்குள் புதிய ஆற்றல் நுழையப் போகிறது, புதிய வேலை தொடங்கும், நிலுவையில் உள்ள பணம் கிடைக்கும் அல்லது வணிகம் அல்லது வேலைவாய்ப்பில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்பதற்கான அறிகுறியாகவும் பார்க்கிறார்கள். எதிர்மறை ஆற்றல் அல்லது உறுதியற்ற தன்மை உள்ள பகுதிகளில் எறும்புகள் ஒருபோதும் கூட்டங்களை உருவாக்குவதில்லை. எனவே கருப்பு எறும்புகளின் முறையான செயல்பாடு வீட்டில் உள்ள ஆற்றல் நிலையானது, பாதுகாப்பானது மற்றும் நேர்மறையானது என்பதை குறிக்கிறது. ஆயுர்வேத கண்ணோட்டத்தில் எறும்புகள் சுற்றுச்சூழலில் ஏற்படும் நுட்பமான மாற்றங்களை விரைவாக கண்டறியும் என்றும் நம்பப்படுகிறது. வானிலை மாறப்போகிறது, மழை வரப்போகிறது அல்லது ஈரப்பதம் அதிகரிக்கப் போகிறது என்றால் எறும்புகள் சுறுசுறுப்பாகி வீட்டில் உணவு தேடலை தீவிரப்படுத்துகின்றன. இதன் பொருள் அவர்களின் வருகை இயற்கையான ஆற்றலில் ஏற்படும் மாற்றத்தையும் குறிக்கிறது. இது மாற்றங்கள் இயற்கையால் சமிக்ஞை செய்யப்படுகின்றன என்பதையும் இந்த மாற்றங்கள் வீட்டின் சூழ்நிலைகளை பாதிக்கும் என்பதையும் பெரும்பாலும் செல்வம், ஆரோக்கியம் அல்லது குடும்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்பதையும் குறிக்கிறது. கருப்பு எறும்புகள் திடீரென்று ஒரு மூலையிலிருந்து வெளிப்படும்போது வரும் நாட்களில் வீட்டில் ஏதாவது நல்லது நடக்கும் என்பதை பல இல்லத்தரசிகள் அனுபவத்திலிருந்து புரிந்துகொள்கிறார்கள். வெற்றிகரமான பயணம், நிலுவையில் உள்ள நிதியை பெறுதல், ஒரு குழந்தையின் முன்னேற்றம், தேர்வுகளில் வெற்றி, ஒரு வணிக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படுதல் போன்றவை. புராணங்களில் கருப்பு எறும்புகள் யமன், சனி மற்றும் பூமி உறுப்புடன் தொடர்புடையவை. வீட்டிற்கு வெளியே அல்லது முற்றத்தில் கருப்பு எறும்புகள் அதிக எண்ணிக்கையில் காணப்பட்டால் அது சனியின் ஆதரவை குறிக்கலாம், அதாவது கடினமான காலங்கள் குறையப் போகின்றன. ராசியில் மெதுவான முன்னேற்றம் துரிதப்படுத்தப்படும், மன அழுத்தம் குறையும் என்று நம்பப்படுகிறது. இதற்கிடையில் அவை திடீரென்று தெற்கிலிருந்து வீட்டிற்குள் நுழைந்தால் அது சில நேரங்களில் ஒருவித மாற்றத்தை குறிக்கலாம்: பயணம், வேலை மாற்றம், இடமாற்றம் அல்லது ஒரு புதிய பொறுப்பு போன்றவை. இருப்பினும் இது அசுபமாக கருதப்படுவதில்லை, மாறாக இயற்கையான அல்லது அவசியமான வாழ்க்கை மாற்றத்தின் அறிகுறியாகும். தெற்கு என்பது மரணம், மாற்றம் மற்றும் கர்மாவின் இடம். இந்த திசையிலிருந்து எறும்புகள் வருவது கடந்த கால கர்மாக்கள் தீர்க்கப்பட்டு புதிய ஆற்றல் வீட்டிற்குள் நுழையும் என்பதை குறிக்கிறது. இப்போது கேள்வி எழுகிறது: கருப்பு எறும்புகளின் வருகை எப்போதாவது அசுபமானதா?
பதில்: மிகவும் அரிது. எறும்புகள் இறந்துவிட்டதாகத் தோன்றினால், அல்லது அவை ஒரு மூலையில் இறக்கத் தொடங்கினால், அல்லது வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசினால், அல்லது அவை எங்கும் சிதறிக் கிடந்தால், அது வீட்டில் எதிர்மறை ஈரப்பதம், தொற்று அல்லது ஆற்றல் ஏற்றத்தாழ்வு அதிகரித்து வருவதை குறிக்கலாம். இருப்பினும், இந்த நிலை ஆன்மீகத்தை விட ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரத்துடன் தொடர்புடையது. அதை சரிசெய்வது எளிது. சுத்தம் செய்தல், உப்பு நீரில் துடைத்தல், கற்பூரம் எரித்தல், ஹவன் நெருப்பு சடங்கு செய்தல் மற்றும் தானியங்களை முறையாக அடுக்கி வைப்பது ஆகியவை சிக்கலை தணிக்கும். இது ஒரு அசுப சூழ்நிலை அரிதானது என்றும், பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் வீட்டில் கருப்பு எறும்புகள் இருப்பது மங்களகரமானது என்றும் கூறுகிறது. எறும்புகள் இயற்கையால் மிகவும் ஒழுக்கமானவை மற்றும் கூட்டமாக இருக்கும். அவை முன்னறிவிப்பு, குழுப்பணி, திசை மற்றும் அமைப்பை குறிக்கின்றன. அவை வீட்டில் விரைவாகச் சுறுசுறுப்பாக இருந்தால், அது குடும்ப உறுப்பினர்களிடையே அதிகரித்த ஒத்துழைப்பு, மேம்பட்ட நிதி சூழ்நிலைகள் மற்றும் சமநிலையான சூழ்நிலையையும் குறிக்கிறது. எறும்புகள் காரணமின்றி திசைகளை மாற்றாது. அவை பாதுகாப்பான இடம், கோயில் அல்லது சமையலறை போன்ற லட்சுமி இடத்தை எதிர்கொண்டால், அது அதிகரித்த செல்வக் குவிப்பு, கட்டுப்படுத்தப்பட்ட செலவுகள் மற்றும் எதிர்பாராத ஆதாயங்களின் சாத்தியத்தை குறிக்கிறது. கருப்பு எறும்பை மிதிப்பது அசுபமானதா என்று பலர் கேட்கிறார்கள். வேதக் கண்ணோட்டத்தில் இது அசுபமானதாகக் கருதப்படவில்லை, ஏனெனில் எறும்புகள் பூமிக்குரிய உறுப்புடன் இணைக்கப்பட்டுள்ளன, மேலும் அவை மனித கர்மாவை உறிஞ்சுவதில்லை. ஆம், இரக்கத்தின் காரணமாக நாம் அவற்றிற்கு தீங்கு விளைவிப்பதை தவிர்க்க வேண்டும். இருப்பினும், இது எந்த தண்டனை அல்லது எதிர்மறை விளைவுகளையும் ஏற்படுத்துவதாக கருதப்படவில்லை. நாட்டுப்புறக் கதைகளில் ஒரு சிறப்பு நம்பிக்கை உள்ளது. கருப்பு எறும்பு எங்கு வீடு கட்டுகிறதோ அங்கு லட்சுமி வசிக்கிறாள். காரணம் எளிது. கருப்பு எறும்புகள் தானியம், ஆற்றல் மற்றும் நிலையான வெப்பநிலை உள்ள பகுதிகளை விரும்புகின்றன. ஒரு வீட்டின் கோயில் அல்லது சமையலறையில், குறிப்பாக சர்க்கரை அல்லது வெல்லத்திற்கு அருகில் அவற்றை பார்ப்பது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. பல பெண்கள் இதை வீட்டில் நீண்ட காலத்திற்கு செழிப்பு நிலவும், செல்வம் அதிகரிக்கும் என்பதற்கான அறிகுறியாக கருதுகின்றனர். ஒட்டுமொத்தமாக, கருப்பு எறும்புகள் வீட்டிற்குள் வருவது கிட்டத்தட்ட 90 விழுக்காடு நிகழ்வுகளில் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. அவை செல்வம், உணவு, நேர்மறை ஆற்றல், மாற்றம், வளர்ச்சி மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை குறிக்கின்றன. தீவிர ஒழுங்கின்மை அல்லது மரணம் மட்டுமே ஆன்மீகத்துடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும், ஆன்மீகத்துடன் அல்ல. கருப்பு எறும்புகள் இயற்கையின் தூதர்களில் அடங்கும். அவை வீட்டில் முன்னேற்றம், செழிப்பு மற்றும் வரவிருக்கும் மகிழ்ச்சியை அமைதியாக குறிக்கின்றன. ஒரு பெரிய மங்களகரமான மாற்றம், நிலுவையில் உள்ள ஆசை, நிதி வளர்ச்சி அல்லது அமைதியான சூழல் நிகழும்போது இந்த எறும்புகள் சுறுசுறுப்பாகின்றன. எனவே, உங்கள் வீட்டில் திடீரென்று கருப்பு எறும்புகளை நீங்கள் கவனித்தால், குறிப்பாக வரிசையாக, ஒழுங்கமைக்கப்பட்டு, உணவு சேகரிக்கும் போது, அது உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் வருகின்றன. லட்சுமியின் ஆசீர்வாதம் அதிகரிக்கப் போகிறது, மேலும் உங்கள் வீட்டில் ஆற்றல் நிலையானதாகி வருகிறது என்பதற்கான அறிகுறியாகும். அதனால்தான் பண்டைய இந்தியாவில் வீட்டுக்காரர்கள் இந்த சிறிய உயிரினங்களை நல்ல அதிர்ஷ்ட சகுனங்கள் என்று கருதினர், அவற்றை தடுக்கவில்லை. இறுதியாக, கருப்பு எறும்புகள் வீட்டு வாழ்க்கையில் மங்களகரமானதை குறிப்பது மட்டுமல்லாமல், ஒழுக்கம், ஒத்துழைப்பு, பொறுமை மற்றும் நிலையான செயல்பாட்டின் முக்கியத்துவத்தையும் நமக்கு நினைவூட்டுகின்றன என்பதை புரிந்துகொள்வது அவசியம். அமைதியான, பொறுமையான, கடின உழைப்பாளி மற்றும் இயற்கையுடன் இணைந்திருப்பவர்களின் வீடுகளில் செழிப்பு வாழ்கிறது என்பதை அவை காட்டுகின்றன. எனவே, உங்கள் வீட்டிற்குள் கருப்பு எறும்புகள் வருவது உண்மையிலேயே ஒரு ஆழமான, அழகான மற்றும் ஆன்மீக செய்தியைக் கொண்டுள்ளது. நேர்மறையான மாற்றங்களும் புதிய சாத்தியக்கூறுகளும் உங்கள் வீட்டிற்கு வரவிருக்கின்றன. இந்திய கலாச்சாரம், வேத அறிவு, நாட்டுப்புறக் கதைகள், ஜோதிடம், புராண மரபு மற்றும் இயற்கையின் நுட்பமான சகுனங்களில் கருப்பு எறும்பு மிகவும் குறிப்பிடத்தக்க உயிரினமாக கருதப்படுகிறது. மேலும் இதற்கு பின்னால் உள்ள காரணம் அறிவியல் மட்டுமல்ல, ஆன்மீகம் மற்றும் ஆற்றல் மிக்கது. கருப்பு எறும்பு எதை குறிக்கிறது என்ற கேள்வியை மக்கள் கேட்கும்போது, இந்த சிறிய உயிரினம் பல தெய்வீக சக்திகள், ஏராளமான இயற்கை சக்திகள் மற்றும் பல்வேறு ஆற்றல் அமைப்புகளை குறிப்பதால் பதிலை ஒரே வரியில் கொடுக்க முடியாது. முதலாவதாக, வேத மரபில் கருப்பு எறும்பு அன்னை அன்னபூர்ணாவின் ஒரு வடிவமாக கருதப்படுகிறது, ஏனெனில் அது உணவை பாதுகாத்து சேமித்து வைக்கிறது, மேலும் எப்போதும் உணவில் ஈர்க்கப்படுவதன் மூலம் அது வீட்டில் செழிப்புக்கான முதல் அறிகுறியாகும். எறும்புகள் வாழும் இடத்தில் ஒருபோதும் உணவு பற்றாக்குறை இருக்காது. இந்த நம்பிக்கை வெறும் பழமொழி அல்ல, ஆனால் ஒரு அனுபவ உண்மை. வாஸ்து ரத்னாகரா என்ற பண்டைய உரையில், கருப்பு எறும்புகள் உணவு மற்றும் லட்சுமி சக்தியின் கேரியர்கள் என்றும், அவை தங்கள் காலனிகளில் எங்கு செயல்பாட்டை அதிகரித்தாலும் செல்வம், உணவு, நிலைத்தன்மை மற்றும் முன்னேற்றம் ஆகியவை ஏற்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
எனவே வீட்டுக்காரர்கள் இதை லட்சுமி தேவியின் வருகையின் அடையாளமாக கருதுகின்றனர். ஏனெனில் கருப்பு எறும்புகள் சக்தி இறந்த, நிலையற்ற அல்லது எதிர்மறையான இடங்களுக்கு வருவதில்லை. மேலும் கருப்பு எறும்புகள் சனி பகவானின் நனவின் உயிரினங்கள் என்று கூறப்படுகிறது. ஏனெனில் இரண்டும் ஒரே மாதிரியான நிறம், குணங்கள், ஒழுக்கம், ஒழுங்கு மற்றும் உழைப்புடன் தொடர்புடையவை. எறும்புகள் எவ்வாறு ஒழுங்காக நகரும், தங்கள் கடமைகளை செய்யும், தங்கள் காலனிக்காக விடாமுயற்சியுடன் செயல்படும் என்பது சனி தேவனின் கர்மா, பொறுமை மற்றும் நீதி கொள்கைகளுக்கு ஒரு வாழும் உதாரணம். சனி தேவனுடன் தொடர்புடைய மிக முக்கியமான உயிரினங்களாக எறும்புகள் கருதப்படுகின்றன. எனவே கருப்பு எறும்புகளுக்கு சர்க்கரை, வெல்லம் அல்லது மாவு உணவளிப்பது சனியின் ஆசிகளை பெறுவதற்கான ஒரு வழியாகும். இது வாழ்க்கையின் துக்கங்கள், தடைகள் மற்றும் தாமதங்களைப் போக்க உதவுகிறது என்று பல வேதங்கள் கூறுகின்றன. எனவே அவை கர்ம சக்தியின் ஒரு வடிவமாகவும் கருதப்படுகின்றன. புராணங்களின்படி கருப்பு எறும்புகள் தாரா தேவியின் தாய் பூமி தூதர்களாக கருதப்படுகின்றன. பூமி உறுப்பு நிலைத்தன்மை, பொறுமை, ஊட்டமளிக்கும் ஆற்றல் மற்றும் வாழ்க்கையின் அடித்தளத்தை குறிக்கிறது. மேலும் இந்த குணங்களை எறும்புகளிலும் தெளிவாக காணலாம். அவை பூமியில் வாழ்கின்றன, அதிலிருந்து உயிரைப் பெறுகின்றன, அதை வளப்படுத்துகின்றன. எனவே பல நூல்கள் அவற்றை பூமி தேவியின் தூதர்கள் என்று குறிப்பிடுகின்றன. கருப்பு எறும்புகள் யமா கடவுளுடன் தொடர்புடையவை, ஆனால் எதிர்மறையான வழியில் அல்ல, மாறாக அவை வீட்டிற்கு வரும் பெரிய மாற்றங்களை குறிக்கின்றன என்ற அர்த்தத்தில். யமன் மாற்றத்தின் கடவுள் அல்ல, மரணத்தின் கடவுள், மாறாக ஒரு பழைய நிலையின் முடிவு மற்றும் புதிய ஒன்றின் தொடக்கத்தின் கடவுள். வானிலை, இருப்பிடம், ஆற்றல் அல்லது வாழ்க்கை சூழ்நிலைகளில் ஏற்படும் மாற்றத்திற்கு முன்பே எறும்புகள் சுறுசுறுப்பாகின்றன. எனவே நாட்டுப்புறக் கதைகளில் அவை மாற்றத்தின் கடவுளின் அடையாளமாக கருதப்படுகின்றன. மேலும் எறும்புகள் அதிக அளவு செல்வக் குவிப்பு மற்றும் குவிப்பைக் கொண்டிருப்பதால் கருப்பு எறும்புகளும் குபேரனின் ஆற்றலுடன் தொடர்புடையவை. அவை தங்கள் சொந்தத்தை விட பல மடங்கு உணவை சேகரித்து பாதுகாப்பாக சேமித்து தங்கள் முழு காலனியின் எதிர்காலத்தையும் பாதுகாக்கின்றன. குபேரன் கருவூலத்தின் பாதுகாவலராக கருதப்படுவது போல. எனவே ஒரு வீட்டில் திடீரென கருப்பு எறும்புகள் வரிசையாக வளரத் தொடங்கும் போது வீட்டின் குபேர் பந்தர் அதிகரிக்கப் போகிறது, அதாவது செல்வம் வரப்போகிறது அல்லது சிக்கிய பணம் மீட்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஆன்மீகக் கண்ணோட்டத்தில் கருப்பு எறும்பு அடையாள ஆற்றலை குறிக்கிறது. இது மனித வாழ்க்கையில் ஏற்படும் நுட்பமான மாற்றங்களை முன்கூட்டியே கண்டறிய முடியும். அறிவியல் ரீதியாக எறும்புகளும் மிகவும் உணர்திறன் கொண்டவை. அவை அதிர்வுகள், நாற்றங்கள், ஈரப்பதம், வெப்பநிலை, காந்தப்புலங்கள் மற்றும் சூழலில் ஏற்படும் மாற்றங்களை முன்கூட்டியே கண்டறிய முடியும். பண்டைய முனிவர்கள் இதை ஒரு ஆன்மீக அடையாளமாக கருதினர். மேலும் கருப்பு எறும்புகள் வீட்டில், குறிப்பாக சமையலறை, கோவிலைச் சுற்றி அல்லது பாதுகாப்பாக இருந்தால் அது மிகவும் மங்களகரமான அறிகுறி என்று கூறினர். ஏனெனில் அது வீட்டில் உள்ள ஆற்றல் செயல்படுகிறது மற்றும் செழிப்பு ஓட்டம் அதிகரித்து வருகிறது என்று அர்த்தம். பல நாட்டுப்புற நம்பிக்கைகள் கருப்பு எறும்பை தாய் சக்தியின் ஒரு வடிவமாக கருதுகின்றன. ஏனென்றால் எறும்புகளின் சமூக அமைப்பு தாய்வழி. ஒரு ராணி எறும்பு முழு காலனியையும் இயக்குகிறது, மேலும் அனைத்து செயல்பாடுகளும் அவளைச் சுற்றியே உள்ளன. இது பெண் ஆற்றல், படைப்பு ஆற்றல் மற்றும் வளர்க்கும் ஆற்றலின் அற்புதமான சின்னமாகும். அதனால்தான் தென்னிந்தியாவின் சில பகுதிகளில் கருப்பு எறும்பு அம்மாவின் வாகனம் என்று அழைக்கப்படுகிறது. அது எங்கு வாழ்ந்தாலும் பெண் சக்தி பாதுகாக்கப்படுகிறது, வீடு அமைதியாக இருக்கும், தீய கண்கள் விரட்டப்படும் என்று நம்பப்படுகிறது. சில சமயங்களில் கருப்பு எறும்பு முன்னோர்களின் எச்சரிக்கைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு செல்கிறது என்றும் கூறப்படுகிறது. பெரியவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், நீங்கள் திடீரென்று கருப்பு எறும்புகளைக் கண்டால் உங்கள் முன்னோர்கள் உங்களை சில மாற்றங்களுக்கு தயார்படுத்துகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த மாற்றம் சில நேரங்களில் பணம், வேலை, குடும்பம், ஆரோக்கியம் அல்லது ஒரு புதிய தொடக்கத்துடன் தொடர்புடையது. இந்த நம்பிக்கை எறும்புகள் சுற்றுச்சூழல் மாற்றத்தை குறிக்கின்றன என்பதை குறிக்கிறது, மேலும் இதை நாம் ஆன்மீக அர்த்தத்தில் புரிந்துகொள்கிறோம். வாஸ்து சாஸ்திரத்தில் கருப்பு எறும்பு வீட்டின் ஆற்றல் சமநிலையை பிரதிபலிப்பதாக கூறப்படுகிறது. வீடு நேர்மறையாகவும் நிலையானதாகவும் இருந்தால் எறும்புகள் ஒரு வரிசையில் நகரும், மெதுவாக வளரும் மற்றும் சுத்தமான ஆற்றலில் செயல்படும். வீட்டின் எந்த மூலையிலும் ஈரப்பதம், எதிர்மறை அல்லது அழுக்கு இருந்தால் எறும்புகள் ஒழுங்கற்ற முறையில் தோன்றும். கருப்பு எறும்புகள் செழிப்பை குறிப்பது மட்டுமல்லாமல் வீட்டின் ஆற்றலையும் பிரதிபலிக்கின்றன என்பதை இது குறிக்கிறது. நீங்கள் வீடியோவை ரசித்திருந்தால் இந்த அறிவு மற்றவர்களை சென்றடைய லைக் செய்து பகிரவும். ஆம், எங்கள் சேனலுக்கு குழு சேர்ந்து மணி ஐகானை அழுத்தி இதுபோன்ற சக்தி வாய்ந்த ஆன்மீக மற்றும் வாஸ்து தொடர்பான வீடியோக்களை பெற முதலில் இருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை லட்சுமி தேவி மற்றும் இயற்கையின் ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் இருக்கட்டும். நன்றி.